வாழ்க வளமுடன். ஷோல்டர் பெயின் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய மிஸ்டேக்ஸு நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு பாருங்கள். இந்த மிஸ்டேக்ஸு பண்ணீங்க அப்படின்னா, எந்த தெரப்பி எடுத்துக்கிட்டாலும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ரிலீஃப் இருக்கும், பூரணமாக சரியாகாது. அப்போ ஷோல்டர் அப்படின்றது, இப்போ என்னுடைய ஷோல்டர் பாருங்கள், இப்போ இது ரிலாக்ஸான பொசிஷனில் இருக்குது, சரியான பொசிஷனில் இருக்குது. இந்த ஷோல்டர் எப்போ மேலே ஏறுதோ, இந்த ரிலாக்ஸான பொசிஷன் விட்டு வெளியே வருதோ, நீண்ட நேரம் அந்த அப்நார்மல் பொசிஷன்லேயே இருக்குதோ, அப்போ தான் ஷோல்டரில் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, பெயின் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். அப்போ இது சரியாக இருக்கா அப்படின்றதை பார்த்துக்கிட்டாலே போதும். உடம்ப அப்பப்போ கவனிச்சுக்கணும். பழக்கமாயிட்டா ரிலீஃபாக இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ ஷோல்டரை நம்ம எப்போல்லாம் இது மாதிரி மேலே வச்சே கொஞ்சம் நேரம் ஆக 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 இந்த மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகும், ரிலீஃப் ஆகாது. நாட்கள் ஆக ஆக இது பெரிய வலியாக மாறும். எப்போல்லாம் அப்படின்னா, முதல்ல நிறைய ரீசன் வண்டி ஓட்டுறப்ப தான் நடக்கும். வண்டி ஒரு வாரம் ஓட்டாமல் இருந்தேன், அப்போல்லாமே வலி இல்லை, திரும்ப இப்போ வெளியே போக ஆரம்பிச்சிட்டோம், திரும்ப வலி வந்துருச்சுன்னு நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ என்ன முதல் செக் பண்ண வேண்டியது, ஷோல்டர் இந்த பைக்கிலுடைய ஹேண்டில் அலைன்மெண்ட்டு, மேலே கீழே இருக்கிறது இல்லை உள்ளே வெளியே இருக்கிறது சரியாக இருக்கான்றது பார்த்துக்கணும். இதை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன மசாஜ் எடுத்துக்கிட்டாலும், பெயின் ரிலீவர் எடுத்துக்கிட்டாலும் டெம்பரரி ரிலீஃப் தான் கொடுக்கும். அப்போ இதை சரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், வண்டி ஓட்டுறப்ப ஷோல்டர்ஸு ரிலாக்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. வண்டி ஓட்டுறப்ப மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறனாலையோ இல்லை கவனம் சரியாக கொடுக்காதனால, உடல் ரிலாக்ஸாக இல்லாதனால ஷோல்டர் அப்படியே மேலே தூக்கிடும். இது நிறைய லேடிஸு ஸ்கூட்டி ஓட்டுறப்ப நான் பார்த்துருக்கேன். பார்த்தா ஷோல்டர் இப்படி மேலே வச்சுருப்பாங்க. ரிலாக்ஸாக ஓட்ட வேண்டியதானே அப்படின்னா, அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் ஆகும். அப்போ இது வலியாக உருவாகும். அதுக்கடுத்தது மூணாவது ரீசன், செல்ஃபோன் காதில் வச்சுட்டு கழுத்தை இப்படி சாய்ச்சி ஒன் சைடு ஷோல்டர் மேலேயே வச்சு பேசிகிட்டே இருக்குது. இது நாட்கள் ஆக ஆக அந்த மசில்ஸ் எல்லாமே டைட் ஆகும், வலியாக உருமாறும். அப்போ அப்படி இருக்கக்கூடாது, நார்மலாக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வலி இருக்குது அப்படின்னா அதர் சைடு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நம்ம ஆக்குபேஷனில் பார்த்தா, லேப்டாப்பில் வேலை செய்கிறப்ப இல்லை எந்த வேலையாக இருக்கட்டும், வேலை செய்கிறப்ப ஷோல்டர் அலைனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். வேலை செய்கிறப்ப ஷோல்டர் ஏந்தி வேலை செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஷோல்டர் பெயினை உருவாக்கும். ஷோல்டர்ஸில் இருக்கக்கூடிய மசில்ஸு, ஃபேஷியா, நெக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸு, ஃபேஷியா இதெல்லாமே டைட் ஆச்சு அப்படின்னா தலைவலி, தலை சுத்தல் ஏற்படும். இருதயத்துக்கு போகக்கூடிய சக்தி ஓட்டப்பாதை அது தடைப்படும். பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷோல்டர் ரிலீஸ் பண்ணுறப்ப பிபியும் நார்மல் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. இது ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் ஷோல்டர் வலியை சரி பண்ணுறப்ப இதுக்கும் அதுக்கும் ரீசன் இருக்குது. எல்லா ஃபேஷியாவும் கனெக்டட் தான். அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா, எழுதுகிற வேலை இருக்கும், ஷோல்டரை ஏந்தி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் உட்கார்றது சேரில் உட்காருவாங்க. சேரில் இந்த 2 சைடு கைப்பிடி இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு சைடு தான் எல்போ இப்படி வச்சு உட்காந்தே இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சைடு வலி வரும், அந்த சைடு மசில் நீங்கள் அப்படி உட்கார டைட் ஆகிட்டு இருக்கும். இப்போ எந்த வேலையாக இருந்தாலும், வேலை ஆக்குபேஷன் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில், அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் ஷோல்டர்ஸை அப்பப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லூசனிங் பயிற்சிகள் இருக்குது. சிம்பிள். நீங்கள் வேலைகள் செய்கிறப்ப கைகள் இப்படி வச்சு, இது வெளி சுத்து, இது மாதிரி ஒரு 5 முறை, அப்படியே உள் சுத்து ஒரு 5 முறை. அதுக்கு அடுத்தது ஷோல்டர்ஸு தளர்வாக விட்டு, ரிலாக்ஸாக விட்டு, மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ஷோல்டரை நல்லா மேலே தூக்கணும், பின்னாடி போகணும், செஸ்ட்டு விரியணும், மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே நார்மல் ரேஞ்ச். இது மாதிரி ஒரு 5 முறை. அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெச்சிங். கைகள் இப்படி வச்சு ஒரு 15 வினாடி, திரும்ப மறுகை ஒரு 15 வினாடி. அதுக்கு அடுத்தது கைகள் பின்னாடி கட்டி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க, விரியணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது இந்த கைகள் பின்னாடி வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க, 15 வினாடி. அப்படி ஆப்போசிட் சைடு ஒரு 15 செகண்ட்ஸு, அப்படியே ரிலாக்ஸ். திரும்ப நீங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாம். கிச்சன் வேலை செய்கிறப்ப, கிச்சன்லையும் உங்களுடைய ஹைட்டு குறைவாக இருந்தது, நீங்கள் போட்டிருக்கிற சமையல் இந்த ஸ்லாபை ஹைட் அதிகமாக இருந்தது அப்படின்னா கையை இப்படி ஏந்தி வேலை செய்கிறப்ப அப்போ பெயின் ஏற்படும். இல்லை சும்மாவே உட்காரப்ப டெஸ்க்கு ஜாபாக இருக்கும், டெஸ்கில் இப்படி கை வச்சுருப்பாங்க, நீங்கள் உட்கார இடத்தோட ஷோல்டர் இப்படி மேலே இருக்கும், அப்போ அதை நீங்கள் தவிர்த்துடணும். அதுக்கு அடுத்தது உட்காரக்கூடிய பொசிஷன் ஃப்ளாட்டாக இருக்கணும். மேலே கீழே இருக்கிறது, உட்காரக்கூடிய சோஃபா, சேரு ரொம்ப ஷாகியாக இருக்கிறது, இது எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உட்காரணும், ஹார்டான சர்ஃபேஸில் உட்காரணும்.
உட்கார்றப்ப உங்களுடைய இடுப்பு ஹைட்டு அதிகமாக இருக்கணும், மூட்டுடைய ஹைட்டு கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் உணவுல விட்டமின் டி குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். வெயில்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அரை மணி நேரமாவது உடல் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. சன்ஸ்கிரீன், சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. தோலுக்கு குளியல் பொடி பயன்படுத்திக்கோங்க. வேற தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம், வேற எதையும் பயன்படுத்தக்கூடாது. தோலுக்கு சன்ஸ்கிரீனு, பவுடர்ஸு, கெமிக்கல் சார்ந்த பொருட்கள், சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. குளியலுக்கு குளியல் பொடி பயன்படுத்திக்கலாம். அப்புறமா வெயிலில் நில்லுங்க, விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகுறது உங்களால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து வலி உள்ள சைடு அதிகமாக வெயிட் தூக்கக்கூடாது. அந்த சைடு ஜெர்க்கி மூமெண்ட்டு எதுவும் பண்ணாதீங்க. மற்றபடி கழுத்தில் ஸ்ட்ரெயின் இருக்கிறப்ப நீங்களாவே டக்குன்னு ஜெர்க்கி மூமெண்ட்டு கழுத்தில் எல்லாம் கொடுக்கறது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துடணும். கை வலி எந்த பக்கம் இருக்கோ அந்த சைடு வெயிட் கொடுத்து இந்த மாதிரி லேட்டரலாக படுத்துக்கூடாது. ஆப்போசிட் சைடு படுத்துக்கோங்க, நேராக படுத்துக்கோங்க. சரியானதுக்கப்புறம் எப்பயும் போல் ஃப்ரீயாக விட்டுடலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க பல வருஷமாக ஷோல்டர் பெயினில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.